5 முட்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த முட்டையை வந்து என்னன்னா நல்லா உடைச்சிட்டு இது பண்ணிட்டு அதனுடன் சீரகம். ஸோ சீரகம் 5 முட்டைக்கு வந்து சீரகம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் சீரகம் எடுத்துக்கணும். இந்த சீரகத்தை வந்து என்ன பண்ணிடணும், நல்லா வறுத்துடணும். அதனுடன் சோம்பு. சோம்பு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் சோம்பு வந்து எடுத்துக்கணும். அதையும் நல்லா வந்து வறுத்துடணும். ஸோ வறுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முட்டையுடன் 5 முட்டை இது இருக்குது பார்த்தீங்களா, அதனுடன் லெமன். ஸோ லெமன் வந்து கண்டிப்பாக அல்சருக்கு நல்லது தான். ஸோ லெமன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இந்த லெமன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெமன் ஜூஸை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா அப்படியே பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி திக்கான கண்டிஷன் வரும். பாகுப்பதம் வரும் பொழுது இந்த அரைத்து வைத்து இருக்கக்கூடிய சீரகத்தூள், சோம்புத்தூள் இதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் உணவு சாப்பிட்ட பிறகு காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவு சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு உருண்டை எடுத்துக்கணும்.